ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுத்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிலே சுப கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது பயிற்சி ஆயிருக்கிறாரு. இவருடைய இந்த பயிற்சியானது அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் பயங்கரமான தாக்கம் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மே 19ஆம் தேதி ரிஷப ராசியில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நுழைய போகிறாரு. ரிஷப ராசியில் சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால சுக்கிரன் ரிஷப ராசியில் நுழையும் போது மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். ஸோ கிரகங்களிடையே சுழற்சியானது ஏற்படும். இந்த சுழற்சியினால் தைரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வளரும். தைரியம், விடாமுயற்சி, சுதந்திரம் போன்ற குணங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் இனி அதிகமாக எல்லாருடைய ராசிலையும் ஏற்படுத்துவார். குறிப்பாக ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சி நடக்கிறதுனால சுக்கிரன் ரிஷபராசியில் நுழையும் போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான பலன்கள் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் அதிக உற்சாகமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் தான் கொடுப்பாரு. காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா உணர்வுகளையும் ஆசைகளையும் அவரே மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியானது கலவையானது என்று கூட சொல்லலாம். ஃபேஷன், கலை, வடிவமைப்பு போன்ற பகுதிகளில் கூட நமக்கு தைரியமான தேர்வுகளை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ இப்படி இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தை பல வகையில் நாம் தொடர்பு படுத்தி சொல்லலாம். இதயம் தொடர்பான விஷயங்களில் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் உருவாக்குறது முதல் காதல், அழகு மற்றும் தனிப்பட்ட ஆசைகளை தொடர தைரியம் மற்றும் விடாமுயற்சி வழங்கக்கூடிய வரைக்கும் இந்த சுக்கிரன் ரொம்ப முக்கிய பங்கு ஒவ்வொரு ராசினருக்கும் வகிக்கிறாரு. அதில் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனும் அடைங்க. சரி வாங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கான சுக்கிர பயிற்சி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரனானது 10ஆம் மற்றும் 3வது வீட்டுக்கு அதிபதியாகும். இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10வது வீட்டில் பயிற்சி ஆகியிருக்கிறாரு சுக்கிரன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டத்தினுடைய பக்கம் அதிகமாகவே இருக்க போதுங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்க. அட் த சேம் டைம் உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை விரும்புகிற மாதிரி நடத்தி கொடுக்க போகிறாருங்க. ஊடகம், பத்திரிகை, திரைப்படம், கலை மற்றும் கைவினைத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றங்கள் இனி நிறைய கிடைக்குங்க. அதை விட வெற்றியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய முடியுங்க. ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலனளிக்குங்க. அதனால் ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. அதுக்கப்புறம் சரியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளை பெறணுங்க. ஏன்னா சரியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதியை பெறுவது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நம்மளுக்கு அது கிடைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஏதேனும் முதலீடு செய்தால் நல்லதே என்று சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக சாதகமான பலன்களை பெற முடியும். அதனால் இப்போ முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். இருப்பினும் நீங்கள் உங்கள் ஈகோவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டுங்க. அது கட்டுப்படுத்தணும்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். ஈகோவை கட்டுப்படுத்தணும்னா நிதி நிர்வாகத்தில் பயங்கர பிரச்சனை வரும். சமநிலையான அணுகுமுறையை பராமரிக்கிறதுக்கு நிதி நிர்வாகத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வலுவான குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சி ரீதியான பிணைப்புகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இளைய உடன்பிறப்புகளையும் பெற வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் ராசிக்காரங்க உங்கள் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்க. அன்பானவர்களோடு தரமான நேரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவிடணுங்க. இந்த நேரம் உங்களுக்கு செலவிடும்போது சாதகமாக உங்களுக்கு எல்லா உறவுகளும் அமையுங்க. மேலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
தியானம், யோகா மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி போன்றவற்றை நீங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த மாதிரி சேர்க்காமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுலேருந்து தப்பிக்கலாங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தவும் முடியுங்க. விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பயிற்சி கொண்டு வரும். உங்களை சிறந்த ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறதுக்கு சுக்கிர பயிற்சி உதவியாகவும் இருக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்க. மேலும் இன்னும் நிறைய பலன்களை கொடுக்கும், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சுக்கிர பயிற்சியில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குங்க. சுக்கிரன் நேர்மறை ஆற்றலை உங்களோட ராசியில் அதிகரிக்க வைர ரத்தனத்தை அணியுங்க. அப்படி உங்களுக்கு அது மாதிரிலாம் அணிய முடியலன்னா உங்களோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல் வந்து வைத்து கொள்ளுங்க. அந்த கல் வைத்திருக்கிறது அந்த வைரக்கல்லாக நினைத்து நீங்கள் இது பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பரிகாரமாக இருக்கணுங்க. இந்த பரிகாரமாக இருக்கிறதன் மூலிமா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விடிவு காலம் கிடைக்கும். மெயினாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது வீட்டு அதிபதியாக இந்த டைம் வர்றது தான் ஒரு ஸ்பெஷல் விஷயமாக கருதப்படுது. ரிஷப ராசியில் இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் தொழிலில் தாங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. தொழிலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக லாபங்கள்லாம் கிடைக்காது. தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துவார். அந்த ஏற்ற இறக்கங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தாங்க இருக்குது. மேலதிகாரி மற்றும் கீழ் பணிபுரியவர்களிடம் சில மனக்கசப்புகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு மேல் அதிகாரிகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கீழ் பணிப்பறிவுகளோடு எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏதாவது ஷேர் பண்ணாதான ப்ராப்ளம் வரும், அதனால் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. மனக்கசப்புகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று தாங்க வழி. அது மட்டும் இல்லாமல் வியாபார துறைகளில் கூட நிறைய நீங்கள் ஈடுபடும்போது அந்த வியாபாரத்துறையில் இப்போ என்ன முதலீடு செய்யலாம், இப்போ எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முதலீடு செய்யுங்க. அப்படி வியாபாரத்துறையில் ஆராய்ச்சி செய்து நீங்கள் ஈடுபடும்போது அதில் லாபமும் சில சமயங்களில் நஷ்டமும் வரலாம். ஸோ நஷ்டம் வர்றது கொஞ்சம் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். நஷ்டம் வர மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த நேரத்தில் இந்த நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய முதலீடுகள் செய்யும்போது நிறைய கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது உங்கள் கவனக்குறைவால் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது, பண இழப்பெல்லாம். அதனால் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கவனக்குறைவு நிறைய விஷயங்களில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். வாழ்க்கை துணையோடு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறவில் ஈர்ப்பை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவதில் நிறைய வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளங்கள் வருவது சமாளிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணுங்க. அந்த உறவில் ஈர்ப்பை பேணுவதில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதுக்கப்புறம் தொடர்பின்மையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஏற்படலாம். இருவருக்கு இடையே நல்ல தொடர்பின்மை ஏற்படக்கூடிய இந்த டைமில் அந்யோன்யமாக நீங்கள் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தொண்டை வலியால் மட்டும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. செரிமான பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணுங்க. அது என்னங்கிறது லாஸ்ட்டாக நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த சுக்கிர பயிற்சியில் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய விஷயங்கள் நிறைய கற்கிறதுல ஆர்வம் காட்டணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டோடு எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யும்போது அந்த விஷயங்களில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குள்ள ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் மாணவர்களாக இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும்னு சொன்னால அதுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சுக்கிர பயிற்சினை சனிக்கிழமை அன்று சனி கிரகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரனாலே ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணலன்னா பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.